கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிப்போம். தலையில் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த 3ஆம் நாள் கூடுகைக்காக நாங்கள் நன்றி செலுத்தினாப்பா. நம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆட்கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 3 நாட்கள் பாதுகாப்பை காத்திருந்தோம். ஆண்டவரே, இது கடைசி நாள் கூட்டாண்டவரே, ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம். சுவாமி, புது சிருஷ்டி என்ற தலைப்பிலே தியானிக்கிற நாங்கள் வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே, புது சிருஷ்டியாய் எங்களை அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் பேசுன்னு நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இங்க நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். புது சிருஷ்டி என்ற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதியதாயின. புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த 3 நாட்களும் நாம் பல தேவதாசர் மூலமாய் ஆவியானவர் நம்மளோடு பேசினதை கேட்டோம். இன்றைக்கு கூட ஆவியானவர் நம்மோடு பேசுகிறத நாம் கேட்க போகிறோம். புது சிருஷ்டியை குறித்து வாசிக்கும் பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2:13 நான் வாசிக்கிறேன். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சமீபமானீர்கள். முன்னே தூரமா இருந்தோம், ஆனா இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானோம் என்று சொல்லி பரிசுத்த பவுல் புத்தகம் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதே சமயத்தில் கலாத்தியர் நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தடுத்து கொண்டீர்களே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அதே போல ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்துல ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தடுத்துக் கொள்ளுங்கள். நம்ம திரும்ப வாசிக்கிறதுல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை தடுத்துக் கொள்ள வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம இயேசு கிறிஸ்து தடுத்துக் கொள்ள வேண்டும் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். தடுத்தல் என்றால் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவை போல நாம் வாழ்ந்து காட்டணும். அவருடைய குணங்களை நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். பிலிப்பியர் எழுதின 2:5 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுள் எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பரிசுத்த பேதுரு எழுதுகிறார், வாசிக்கிறேன். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று எழுதியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு நமக்காக ஒரு வாழ்க்கை மனிதராய் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவரை என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க நாம ஆண்டவர் பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் 2 கொரிந்தியர் 5:22 வாசிக்கிறோம், பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்து போய் பார்க்கிறோம், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தரவாய் இருங்கள்னு சொல்லியிருக்கார். ஆண்டவரை போல ஒரு பரிசுத்தவான் யாருமே இருக்க முடியாது. அவர்கிட்ட யாருமே குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஏரோது கண்டுபிடிக்க முடியல, பிலாத்து கண்டுபிடிக்க முடியல. யூதாஸ் கூட என்ன சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று சொல்லுகிறான். 100க்கு அதிபதி மெய்யாகவே தேவனகுமார் என்று சொல்லி எல்லாம் ஆண்டவரை தூஷித்தவங்க தான். எல்லாம் அவரை குற்றம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு பேர சொல்றாங்க. எல்லாம் ஒருத்தரும் அவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியலன்னு பார்க்கிறோம். அவர் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறவரா இருக்கு. அவரை பின்பற்ற நாம என்னன்னா, நாமும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கணும்னா நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாம் எப்பொழுதும் ஜெபிக்கணும். ரோமர் 12:12 வாசிக்கிறோம், ஜெபத்திலே உறுதியாய் கருத்து இருக்கணுமா?
இயேசு கிறிஸ்து எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். அதனாலதான் சீஷர்கள் ஆண்டவரே ஜெபிக்க கற்றுத்தாங்கன்னு சொன்னார். அது மாத்திரம் இல்ல, கொலோசியர் இன்னொரு என்ன வாசிக்க, கலாத்தியர் 3 வாசிக்க, கொலோசியர் 3:16 என்ன வாசிக்கிறோம், அந்த வசனம் வாசமா இருக்கணுமா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் வந்தார் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, பிசாசை மேற்கொள்வதற்கு பிசாசு வசனத்து மூலமா ஆண்டவர் சோதிச்சான். ஆண்டவர் இயேசு வசனத்து மூலமே பதில் சொன்னார். அப்போ ஆண்டவரை போல வாழணும்னா நம்ம ஜெபம் ஆண்டவர் ஜெபிக்கிற மாத்திரம் இல்ல, ஆண்டவரை போல நம்ம வசனங்களை நம்ம இங்க வச்சிருக்கோம், ஞாபகம் வச்சிருக்கோம். வசனம் நம்ம இருதயமாகிய பலகையில் எழுதி கொண்டு வந்து விவாதத்தை வாசிக்கிறோம். இருதயமாகிய பலகையில் எழுதி கொண்டு வரணுமா. ஆண்டவர் இயேசு நம்ம பிசாசு மேற்கொள்ள வரும்போது நம்ம வசனத்தை வச்சுதான் அவனை மேற்கொள்ள வேண்டும். அப்போ இயேசுவை போல ஜெபிக்க வேண்டும், இயேசுவை போல வார்த்தைகள் நம்ம இருக்க வேண்டும். மூன்றாவது மத்தேயு 3:16 என்ன வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற உடனே பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கினார் என்று வாசிக்கிறோம். அதனால தான் யோவான் சுவிசேஷம் நிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். எனக்கு அன்பானவர்களே, அப்படியானால் நாம் பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டுமானால், கிறிஸ்துவுக்கு இருக்க வேண்டும் என்றால் அவரை போல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 3 முக்கியம். 1 ஜெபம், வேத வசனம், 3வது பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நம்ம சகல சத்தியத்திலும் நீதியிலும் வழிநடத்த முடியும் என்று நாம் வாசிக்கிறோம். சரி ரைட். இப்போ அடுத்தாப்புல வாசிப்போம். கொலோசியர் 3:14 என்ன வாசிக்கிறோம், அன்பை தரித்துக் கொள்ளுங்க என்று சொல்லுகிறோம். கொலோசியர் 3:14 என்ன வாசிக்கணும் பாருங்க. 14ஆம் வசனம், அன்பை தரித்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றிற்கும் பூரண சற்குணத்து கட்டாய அன்பை தர. அப்போ கிறிஸ்துவங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம வீடுகள்ல முதலாவது எழுதப்பட்ட வசனம் காட் இஸ் லவ். அதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம ஆண்டவர் அன்புள்ளவர். அந்த அன்பு நிமித்தம் தான் நம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த அன்பு நமக்கு இருக்கிறார். அவருக்குள்ள இருக்கிறோம்னா அவரை போல அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும். ஒரு நியாயசாஸ்திரி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை என்று கேட்ப. ஆண்டவர் என்ன சொல்றாரு, தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுபோல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இவை 2லும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்கதரிசனம் அடங்கியிருக்கின்ற அன்புதான். தேவனிடத்தில் அன்பு, நம்மிடத்தில் அன்பு, பிறரிடத்தில் அன்பு. நம்மிடத்துல அன்பு கூறுவோம்னா நிச்சயமா நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம சரீரத்தை தேவனுடைய ஆலயமா பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள. பிறரிடத்தில் அன்பு செலுத்துறோமா யோசிச்சு பாருங்க. அன்பு பழு புஸ்தகம் 1 4 7 வாசிச்சா அன்பை கொடுத்து 15 விளக்கங்கள் எழுதுகிறார். அதை வாசிக்க நேரம் இல்லை, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான். 1-2 சகிக்கத்தன்மை. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். நம்ம ஒருத்தர் நம்புறோமா? கணவன் மனைவி நம்புறோமா? மனைவி கணவன் நம்புறோமா? அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு பாருங்க, உலகத்துல 100க்கு 85-90% கிறிஸ்தவ டைவர்ஸ் தான் வருதான். ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து தாங்கி ஒருத்தர் நம்ம ஏற்றுக்கொள்ளும் மனப்பு வந்தா இந்த நாள் வரவே வராது. நம்ம நம்புறோமா? சகிக்கிறோமா? சகிக்கணும். அன்பானவர்கள், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். நம்ம எப்படி அன்பு காட்டுறோம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அன்பானவர்களே, யூதாஸ் காட்டி கொடுக்க வரும்போது பாதி துரோகி என்னோடதான் இருந்த இதை காட்டி கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றத சிநேகிதனே என்று அழைத்தார். எவ்வளவு அன்பு பாருங்க. சிநேகிதனே. பேதுரு 3 தடவை மறுதலிச்சு ஆண்டவர் சொல்றதுனால அவன் வாயிலே 3 தடவை ஆண்டவரே நேசிக்கிறேன்னு சொல்லி அவன் வாயிலே சொல்ல வச்சார். எவ்வளவு அன்பு பாருங்க. மறுதலித்தவன் தான், ஆனாலும் அவனை தேடி வந்து அவன் வாயிலேயே 3 நேசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுது.
நம்ம நேசிக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, அன்பை கற்றுக்கொள்ளும் என்று சொல்லி சொல்றேன். ரோமர் கிழங்கு நிருபத்துல பவுல் 8ஆம் அதிகாரத்துல 36, 39 கிறிஸ்துவின் அன்பை விட்டு எனக்கு இருப்பவன் யார்? பெரிய லிஸ்ட் கொடுக்குறேன். உபத்திரமோ, பாடுகளோ, உபத்திரமோ, எதுவும் இன்னைக்கு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிடிக்க முடியாது. அப்ப அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், அன்பிலே கருத்திருக்க வேண்டும். இரண்டாவது 3:11 கொலோசியர் 3:12 என்ன வாசிக்கிறோம்? பொறுமையை கருத்துக் கொள்ள வேண்டுமா? நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். நம்முடைய ஆவியின் கனியில 9ல் 1 வருது. அது சாதாரண பொறுமைன்னு கூட சொல்ற, நீடிய பொறுமைன்னு. நம்ம பொறுமையே இல்லை, ஆனா ஆண்டவர் அன்பின் அந்த ஆவியின் கனியில நீடிய பொறுமையும் சேர்த்திருக்கிறார். பொறுமை இருக்குதா? பொறுமை இருக்கும். எதுக்கு டக்குனு போகும்? பொறுமை பொறுமை ரொம்ப தேவை. யாக்கோபு 5ல் வாசிக்கிறோம், யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். யோபு எத்தனை பாடு உபத்திரம் சவிச்சான். கடைசியில மனைவியே ஏயா இன்னும் உயர்றது அந்த ஆண்டவர் தூஷத்துக்கு ஜீவன முடியாது. அப்ப கூட யோபு எவ்வளவு பொறுமையா சொல்றாரு, கர்த்தரது நன்மையில பெற்ற நாம் தீமையை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாம சொல்றேன், எவ்வளவு அருமையா பதில் சொல்றாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை எவ்வளவு பாடுபடுத்தினாங்க, எவ்வளவு உபத்திரப்படுத்தினாங்க. அதெல்லாம் பொறுமையா செஞ்சான். நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்குமுன்னா அவரை போல அன்பு மாற்றம் இல்லை, அவரை போல பொறுமையாய் பாடுகளை சகிக்க வர வேண்டாம். மூன்றாவதாக 3:13 என்ன வாசிக்கிறோம்? ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒரு குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள். மன்னிக்கிறோம். மன்னிக்கத்தன்மை ஆண்டவர் நமக்கு எத்தனையோ குஷ்டங்கள் நம்ம செஞ்சிருக்கோம், எத்தனையோ பாவங்கள், எண்ணிலடங்காத பாவங்களை செஞ்சிருக்கோம். ஆனா ஆண்டவர் எல்லா பாவத்தையும் நம்ம மன்னிக்கிறாங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர் அறிக்கை செய்த இரக்கம், அவர் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் வருவான்னு சொல்லி வாசிக்கிறோம். நம்மை ஆண்டவர் மன்னிக்கும் போது நாம் பிறரை மன்னிக்கிறோம். பலிபீடத்தில் காணிக்க வைக்கும் போது உன் சகோதரத்தை ஒன்று கண்டானா நீ போய் என்ன போய் பலிபீடத்தை காணிக்க வச்சுட்டு போய் சகோதரன் போய் ஒப்புரவாயிட்டு வான்னு சொல்றாங்க. காணிக்க முக்கியம் மன்னிக்கிற தன்மை. மன்னிப்பு நான் ஒருவேளை நான் மன்னிச்சிடப்போ அப்படின்னு சொல்றது இல்லை, உள்ளத்துல ஆழத்துல கசப்பு வெறுப்பு எது இருந்தாலும் அப்படியே புதுங்கி எரிஞ்சிடும். ஆண்டவர் எவ்வளவு பாடுபட்டார். ஆனா முதலாவது சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தை என்ன? இதாவே இவர்களுக்கு மன்னியோண்டு கற்றுக் கொடுத்த ஆண்டவர், மன்னிக்க சொல்லி சொன்னவர், நானே மன்னிக்கிறதை வாழ்ந்து காட்டுகிறேன். நம்மளும் மன்னிக்கணும். எப்போ யார் என்ன செஞ்சாலும் மன்னிக்கிறது ஒப்புரவாகும். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்க நம்ம யாராவது நமக்குள்ள குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சகோதரர்களுக்குள்ள சகோதரிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா ஏதாவது கோபம் இருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிக்க போனோன்னு மன்னிக்க ஒப்புரவாகும். இல்லைன்னா நான் புதுசிக்க ஆகவே முடியாது. சேவான் கல்லெறிந்து கொண்டு போக கூட ஆண்டவரே இந்த பாவத்தை இவங்க சுமக்காகிறோம். எவ்வளவு அருமையா முதல் சாட்சியா சேவான சொல்றேன். அன்பானவர்கள், நம்ம மன்னிக்கலன்னா ஆண்டவர் நமக்கு மன்னிக்க மாட்டார். பரமண்டலத்தில் எப்ப சொல்றோம்ல, நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிக்கிறது எங்கள் குற்றம் எங்களுக்கு மன்னியும். அப்ப பிற குற்றங்கள் நம்ம மன்னிக்க விட்டால் நம்ம குற்றம் ஆண்டவர் மன்னிக்க விட்டார். பொய் சொல்லி நம்மளே ஏமாற்ற ஆண்டவரை போல கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் மன்னிக்க கற்றுக்கொள்வோம். பிலிப்பியர் 2:4 என்ன வாசிக்கிறோம்? அவனவன் தனக்கானங்களை பிறனுக்கான நோக்க வேண்டும் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அப்போது 10:38 என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றிருக்கிறார். அப்போ நம்மளும் கூட நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யும். தாயின் ஆண்டவர் சொல்றார், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 3-6 7 வருஷம் பார்க்கிறாரு. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் வீட்டுக்கு வாசல் படுத்து இருக்குன்னு சொல்றாரு. யாக்கோபு 4:17 வாசிக்கிறோம்.
நீ நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யாவிட்டால் அது உனக்கு பாவம். உனக்கு திராணி இருக்கும்போது கொடுக்கத்தல் கூடாமல் இருக்காதே. நீ இருக்கும்போது நாளைக்கு வான்னு சொல்லாதே. எனக்கு அன்பானவர்களே, நன்மை செய். நம்ம நன்மை செய்வே ஆண்டவர் நம்மை சிஸ்து செய்கையா, ஆண்டவருடைய செய்கையா இருக்கும்னு சொல்லி வசனம் சொல்ல நன்மை செய்வதற்காக ஆண்டவனுடைய செய்கையா இருந்திருக்கிறார். அவருடைய செய்கையாய் நம்ம செயல்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. எனவே ஆண்டவரை போல நாமும் மற்றவருக்கு நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பிலிப்பு 2:8 வாசிக்கிறோம். ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார் என்று சிலுவை மரண பரியந்தம் தான் நம்ம தாழ்த்தினார் என்று வாசிக்கிறோம். நமக்கு தாழ்மை இருக்கா? லூக்கா சுவிசேஷத்துல, யோவான் சுவிசேஷத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் 13ஆம் அதிகாரத்துல 1-15 வாசனம் வாசிங்கன்னாக்கா, நான் சிலுவை மரணத்துக்கு ஏற்க முன்னாடி சீஷர்களை காதுகளை கழுவுறார். சொல்லிட்டு 15 என்ன சொல்றாரு, நானும் உங்களுக்கு செய்த ஒரு மாதிரியை காண்பித்தேன். அப்ப எல்லாம் அவங்க நீ பெரியவா நான் பெரியவன்னு சண்டை போட்டுருக்காரு. அப்படி இல்லை. தாழ்மையுள்ளவருக்கு ஆண்டவர் கிருபை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பெருமையுள்ளவருக்கு எதிர்ப்பு. நம்ம தாழ்மை இருப்போமா? ஆண்டவரை போல எல்லாவற்றையும் பெருமையாக்கி விட்டேன்னு சொல்லுவார். சொல்லி வேத்துல பார்த்தோம். பெருமையாக்கி விட்டான். அது மாத்திரம் இல்ல, சிலுவையில் மரணம் ஆண்டவர் கேள்விப்பட்டிருந்தார். என்ன நோக்கத்திற்காக ஆண்டவரை பூமிக்கு இதான் அனுப்பினாரோ அந்த நோக்க கதை ஈஸ்வரிக்கு ஆண்டவரே இந்த பாசம் என்னை விட்டு நீங்க கேட்டார். ஆனாலும் உங்களுடைய சித்தத்தின்படி நான் உங்களுக்கு ஆண்டவரை உங்களுடைய சித்தம்படி நடக்கத்தான். சில மரண பண்ணணும் கீழ்ப்படுத்தார் என்று ஆசை. நம்ம கீழ்ப்படுகிறோமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் என்ன வாசிக்கிறோம்? நீங்க உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவீங்கள். பிதா குமாரன் பரிசுத்தமே சீஷராக்கி ஞானஸ்நானம் சீஷராக்குங்கள். அவர் உபதேசம் பண்ணுங்கள். ஒருவேளை நம்ம என்ன சீஷருக்கு கொடுத்த கட்டளை நினைக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர் 10:11-26 என்ன வாசிக்கிறோம்? அந்தியோகிலே முதலாவது சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் பேர் வச்சது. அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்தவன்னு சொன்னா நம்ம சீஷர்கள். அப்ப அந்த சீஷருக்கு பணியை செய்யறோமா? 1-2 என்ன வாசிக்கிறோம்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டு சுத்தம். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போன ஆண்டவர் விரும்பவே இல்லை. ஒருவராவது கிட்ட போகிறது ஆண்டவர் புரியும் இல்லை. அப்ப நம்ம ஆண்டவர் பற்றி மட்டும் சொல்றோமா? இறுதி மூச்சு வரை ஆண்டவர் ஆத்ம ஆதாயம். சிலுவையில் இந்த கல்லனை கூட அவன் ஞானஸ்நானம் பெறல, இயேசுவை அறியல. ஆனா அந்த சிலுவையில அவன் ஆண்டவர் பார்த்து சொல்றான், ஆண்டவரே உன்னுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்னை நினைத்தணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், அவன் இன்றைக்கு என்னுடைய பார்த்து வந்த நோக்கமே எழுந்து போனது தேடவும் ரட்சிக்கவும் தான் வந்தார். அந்த மரணத்திற்கு எடுத்து ஒரு கல்லறை ரட்சித்தார். நம்ம எத்தனையோ ஆத்மா ஒரு பாடல், நல்ல பாடல் உண்டு. ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறுங்கையோடய உடைய சமையல வர வேணும் ஆண்டவர். அதுதான் ஏற்பட்டார். எத்தனை ஆத்மாக்களை ஆக கண்பான உடைய அந்த சுவிசேஷம் அறிப்பு நம்ம கடமையா இருக்கிறது. கீழ்ப்படும் ஆண்டவர் கீழ்ப்படும். அரைகுறை கீழ்ப்படுது வேண்டாம். வேறு பார்த்தோம்னா லூக்கா சுவிசேஷத்துல 5 ஆண்டவர் மலைகளை போடுங்கன்னு சொல்லுவது மலையை போடுறான். மீன்கள் கிடைச்சது, அதான் வலை கிளம்பி போச்சு. அதே சமயம் யோவான் சுவிசேஷத்துல 21 வலைய போடுங்கன்றார் ஆண்டவர். வலைய போட்டான். 153 பெரிய மீன்கள் வந்து வலை தெரியல. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. ஆபிரகாம் பொறுத்து பண்ண வாசிக்கிறோம். அஞ்ஞாவசனம் எழுத என்ன வாசிக்கிறோம்? அவன் போகும் இடம் என்று என்னதுன்னு தெரியாம புறப்பட்டு போனான். ஆண்டவர் சொன்னான். அதுதாங்க இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் சொல்றோம். நமக்கு அந்த கீழ்ப்படுதல் உண்டா? ஆண்டவரை போல கீழ்ப்படைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாரும் நல்லா தெரியும். தாவீது அவன் அங்க பெலிஸ்தேர் அரசனோட அவனோட போருக்கு போனவன அந்த பெலிஸ்தை பிறப்புன இவன் எதுக்கு இவன் வேண்டாம், நம்மளை காட்டி ஏதாவது காலை வாரிட்டுவான், அவனை திருப்பி அனுப்பிச்சோன்னா அவனுக்கு வந்த வேலைலாம் திருப்பி அனுப்பிச்சிடறாங்க. மீண்டும் அவன் சிக்கலாவுக்கு வரும்போது பார்த்தா அவனுடைய 2 மனைவிகள், அவனோட பிள்ளைகள், உடைமைகள், அந்த சீஷ அவன் போன வீரர்களுடைய உடைமை, அவங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் அமலேக்கு வந்து கடத்தி
எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ எல்லாரும் வந்து பார்க்கும்போது எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கும்போது வாஸ்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு பலனும் குன்றி போக மட்டும் பலெல்லாம் மட்டும் அழுகுறாங்க வயசு வாசிக்க. அப்போ கூட என்ன நினைக்கிறாங்க, இவனாலதானே வந்து சின்ன தாவீதை கல்லெடுத்துக் கொள்ளணும்னு முடிவு பண்றாங்க. அப்ப என்ன வசனத்தை வாசிக்கணும் கேட்டீங்கன்னா, தாவீது 6ஆம் வசனம், கர்த்தருக்குள் தன்னை திறப்படுத்திக் கொண்டான். கர்த்தருக்குள் திறப்படுத்திக் கொண்டான். ஆண்டவர் கேட்கிறான், ஆண்டவரே இந்த விட்டு போவான், நீ போ, எல்லாத்தையும் நான் விட்டேன் சொல்றது. கடைசியில 19ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அந்த முத்தாயத்துல இழந்த எல்லாவற்றையும் திருப்பி பண்ணாங்க. நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம், ஆனால் கர்த்தருக்குள் இருந்தோம் என்று சொன்னால் தாவீதை போல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நிச்சயமாகவே நாம் ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு எல்லா காரியம் செய்வார். அடுத்தபடியாக பழையவர்கள் ஒளிந்தன என்று வாசிக்கிறோம். ஏசாயா 43:18 முந்தின நினைக்காத, பூர்வனை சிந்திக்காத. ஒரு தடவை டிஎல் மூடி ஜெபம் பண்ண உட்காரும் பொழுது சாத்தான் வந்து எங்க வெள்ள செவுத்துல இவர் செஞ்ச பாவத்தெல்லாம் வரிசையா கருப்பேனாக எழுதியே வந்தாலும் வந்து விடியல் மூடி பார்த்தாரு. அப்பெல்லாம் வந்து இந்த சிவப்பு மைக் பேனா, சிவப்பு இங்கு பாட்டில், அது தொட்டு தான் எழுதுவாங்க. அந்த சிவப்பு இங்கு பாட்டில் எடுத்து அந்த சிவப்புல ஊற்றினா அந்த எழுதின கருப்புல எல்லா எழுத்தும் அந்த சிவப்பு மயில மறைஞ்சு போயிட்டான். தாத்தா என்ன சொன்னார், அதுத்தியா நான் செஞ்ச பாவம் உண்மைதான், ஆனா இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்துல எல்லாவற்றையும் கழுவி விட்டான்னு சொன்னாங்க. கண்பானவர்களே, எவ்வளவு பாவம். இப்ப சாத்தா வந்து அடிக்கடி நம்ம வந்து நீ எவனா கேட்க மாட்டாரு, நீ இந்த பாவம் செஞ்சு அந்த பாவம் செஞ்சு சொல்லிட்டே இருப்பான். எதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரமா பாவத்தை விளக்கிட்டேன், கடலில் ஆழத்துல கூட போட்டு விட்டேன்னு சொல்கிறார். எனவே நம்ம எந்த பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிப்பு கேட்டோம்னா அதை பத்தி கர்த்தர் எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம அவன் அப்படிதான் செய்வான். அவன் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். கர்த்தர் நம் புதுஷ்டியா மாறணும்னா பழைய பற்றி சிந்திக்கவே கூடாது. எபேசியர் 4:22 பழைய மனுஷனை கலந்து போட்டுறணும். பழைய மனுஷனை கலந்து பண்ண 3:9 பழைய மனுஷனை மட்டும் அவன் செய்கனை கலந்து போட்டு பழைய எல்லாவற்றையும் ஒழித்து விடணும். ரோமர் 6:6 என்ன வாசிக்கணும், பழைய மனுஷனை சிலுவையிலே அறைந்து விட வேண்டும். பவுல் எழுதுகிறார். கலாத்தியர் 5:24 என்ன வாசிக்கணும், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்ச இச்சைகளை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். அதான் என்ன பாவம் சிலுவையில அறைந்து விட்டோம்னா அதோட மறந்தணும். அப்பதான் நம்ம புது சிஷ்டியா இருக்கும். பழைய எல்லாத்தையும் ஒழித்து விடணும். கலாத்தியர் 6:11 விருத்த சேதனம் கிறிஸ்துவுக்குள்ள விருத்த சேதனம் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமே இல்லை, புது சிருஷ்டியே காரியம். அப்போ புது சிருஷ்டியா இருக்கணும்னா பழைய எல்லாத்தையும் கடைசியா எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. எபேசியர் 4:23 என்ன வாசிக்கணும், புதிய மனுஷனை தடுத்துக் கொள்ள வேண்டும். புதிய மனுஷன், பழைய மனுஷன் இல்ல. பழைய மனுஷன் சிலுவையில் அறந்தாச்சு. நீங்களும் புது சிருஷ்டி, புதிய மனுஷனை தடுத்துக் கொள்ளணும். அதேதான் கொலோசியர் 3:10 எழுதுறார். 3:10 ரோமர் 12:2 என்ன வாசிக்கிறோம், அந்த 1-2 வசனம் என்ன வாசிக்கிறோம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம கிறிஸ்துவின் நன்மையும் சித்தமும் என்னவென்று அறிவுனாலே பகுத்தறிந்து நம்ம என்ன பண்ணணுமா, புதிதாயிரம் மனம் புதிதாயிரனாலே அருவமாங்கள். அதான் பழையெல்லாம் ஒளிஞ்சிருச்சுன்னா எல்லாம் புதிதானா மறுமான அனுபவம் நமக்கு வேணும். 2 Corinthians 4:10 உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகிக்கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். கண்பானவர்களே, நான் 35 வயதுக்கு சாதாரண கிறிஸ்தவனாத்தான் இருந்தேன். 35வது வயதிலே நான் ரட்சிக்கப்பட்டிருந்தது. நானும் எல்ஐசியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன இன்னொரு 2 பேர் கிறிஸ்தவங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எல்ஐசியில் இருக்கும்போது நான் தான் என்ன யூனியன்ல செக்ரட்டரியா இருப்பேன், செக்ரட்டரி கிளப்ல செக்ரட்டரியா இருப்பேன். மேக்சின்ஸ் பேப்பர் வந்துச்சுன்னா என் டேபிள் இருக்கணும்,
பக்கத்துக்கு பக்கம் முடிச்சுட்டு தான் மற்றவங்களுக்கு சீலை போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். சாயங்காலம் 4-4:30 மணி ஆனாக்கா வேலைலாம் வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பான். ஏன் தெரியுமா? 5 மணிக்கு ரெக்ரேஷன் கிளம்பு நாங்கள் எல்லாரும் காசு வச்சு சீட்டு விளாடுவோம். 5 மணிக்கு சீட்டு விளாடும் ரெக்ரேஷன் கிளம்பு. அதனால வீட்டுக்கு போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து வந்துருக்கேன். வீட்டுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போ வீட்டில் இருந்தால் டிரான்ஸ்ஃபர் சினிமா, தமிழ் பாட்டு, ஹிந்தி பாட்டு, ஏதாவது சினிமா விட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமைனா எனக்கு 3 பிள்ளைங்க, முதல் 2 பிள்ளைங்க கொஞ்சம் பெருசு, சின்ன பிள்ளை ராத்திரி முடிச்சிடக்கூடாதுன்னு ஞாயிற்றுக்கிழமை 2வது செகண்ட் ஷோவுக்கு சைக்கிளில் மனைவியும் பிள்ளையும் வச்சுட்டு செகண்ட் ஷோ போயிட்டு வருவேன். இப்படிதான் வாழ்க்கேன். கடைசியில் ஒரு நாள் என்னோட கூட இருந்த பிள்ளைக்கு அவரும் கிறிஸ்தவர் தான் சொன்னாரு, அல்ஃபிரட் நம்ம பாஸ்டர் இன்னைக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு ஒரு கூட்டம் இருக்கு, உங்களை கூட்டு வர சொன்னாருன்னு சொன்னாரு. எதுக்குன்னு என்ன தெரியல, ஏதோ கூட்டமா, ஸ்பெஷல் கூட்டமா, அதுக்கு நம்மளை கூப்பிட என்னையும் கூப்பிட்டுருக்காரு, வாங்க போகலாம். ஆனால் ஒரு ஆட்டம் போட்டு போயிடுவோமா, ஒரு சில 1 மணி நேரம் ஆகும். அப்போ கூட பாருங்க, சரி நான் அவரு கூட அவரும் சைக்கிள் 2 பேரும் போயிட்டோம். அப்போ அந்த கூட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1980ஆம் வருஷம் திண்டுக்கல் கூட்டம். அது ஒரு மிஷனரி கான்ஃபரன்ஸுக்காக ஒரு ஸ்டேரிங் கமிட்டி போடுறதுக்காக ஒரு சில ஆர்டர்களை தயார் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆர்கனைஸ் பண்ண சொன்ன ஒரு டிவோஷன் எடுத்த ஒரு செய்தி எடுத்த உட்கார்ந்து பாருங்க. அப்போ சொன்னாரு, இந்த கூட்டம் எது தெரியுமா, ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது, அதுக்கு உங்களை எல்லாம் வாலண்டியர்ஸா தேர்ந்தெடுக்கிறோம். இந்த கான்ஃபரன்ஸ் மூலம் எப்படியாவது நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்படணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நீங்க முதலாவது ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, நீங்க முதலாவது ஆண்டை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா, நீங்க ஆண்டவர் அப்படி சொல்லி சொல்ல 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 எனக்கு அப்படியே அந்த நாள்லயே நான் ஆண்டவரே நான் பாதி, நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லை, வந்துட்டேன், நீங்க அழைக்காம நான் வந்திருக்க மாட்டேன், என்ன கூடுதல் ஆண்டவரே. அவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில் போனேன், என் டேபிள் வழக்கம் போல மேகசின் செஞ்சு எல்லாத்தையும் தூக்கி சப்ஸாவை கூப்பிட்டு எப்பா ரெக்ரேஷன் கிளப்ல போட்டிருப்பான், ஒரு சீலை வச்சு போட்டிருப்பாங்க. வழக்கமாக 10:30 மணிக்கு 11 மணிக்கு டிவி போடும்போது எல்லாம் ஒரு பின்னாடி தான் யூனியன் வைஸ் பிரசிடென்ட் நாராயணன் வைப்பாங்க. அவங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு சினிமா பேசிவோம், சினிமா பாட்டு அப்படியே பேசிட்டு இருப்போம். அன்னைக்கு நான் திரும்பவே இல்லை. எல்லாரும் வந்து உட்காந்து நான் பாட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னாச்சு ஆல்ஃபிரட், உனக்கு என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு பின்னாடி இருந்து. ஒன்றும் இல்லைண்ணே, ஏன்னா இதெல்லாம் காலத்தில் இன்னும் மேக்ஸ்லாம் ஒன்றும் படிக்கல, வழக்கமாக ஆஃபீஸ்லேயே படிப்பீங்க, எடுக்கல. இல்லைண்ணே மேக்ஸ்லாம் எனக்கு வராண்ணே. அப்போ எங்கிட்ட பேச மாட்டேன். பேசுவேண்ணே, வேலை முடிஞ்சு சாயங்காலம் பேசுவேன், வேலை முடிஞ்சு இல்லாத பேசுவேண்ணே. சாயங்காலம் 4:45 5 மணி ஆச்சு, 4:30 மணிக்கு இங்கே கூப்பிட்டு இல்லைப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறியா அப்படி? இல்லை சார் நான் வர மாட்டேன் சார். ஏன் என்னாச்சு உனக்கு, வேலை இருக்கா, எது பிள்ளைங்க சொல்ல முடியா, ஆசிரியக்குரியா? இல்லை சார், இனிமேல் நான் சீட்டு வர மாட்டேன் சார். அவ்வளோதான். 5 மணி ஆனாலும் நான் பாட்டு வீட்டுக்கு போயிட்டேன் தான் சொல்லுவேன். அப்படியே போற பாதை விட்டு அப்படியே ரைட் அபவுட் டர்ன் திருப்பிடும். அதான் புது ஸ்ரீ அடையாளம். அந்த அன்னைக்கு அந்த தீய பழக்கங்களெல்லாம் விட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் எங்க வீட்டில் சினிமா பார்க்கல. என் பிள்ளை கேட்பா, இல்லைம்மா சினிமா பார்க்கக்கூடாதும்மா. என்னப்பா இப்பெல்லாம் ரேடியோ போடுறது இல்லை, சான்சஸ் போடுறது இல்லைன்னு பார்ப்பேன். இல்லை சினிமா பார்க்கக்கூடாதுப்பா, 5:30 மணிக்கு சத்திய போட்டுருவேன், பிள்ளைங்க தூங்கும், கிறிஸ்தவ பாடல்கள் பிடிக்கின்றேன்னு போடுவேன். கண்பானவர்களே, புது சிருஷ்டி என்றால் பழையதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் புதுசாகும், வாழ்க்கையே டேர்ன் ஆகிடும். இதான் கற்பத்துக்கு பார்க்கறது. கண்பானவர்களே, உங்களோட வாழ்க்கை யோசிச்சு பார்ப்போமா? இந்த ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார், நீங்களாக வரல, கர்த்தர் உங்கள் நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. இன்னும் காலம் செல்லாது, இன்னொரு குழுவை நம்ம கூடுவோமான்னு தெரியாது. ஒருவேளை இதனால் ஒரு ரட்சிப்பு நாளாக இருக்கலாம், ஒரு புது சிருஷ்டியாக மாற வேண்டும் கர்த்தர் இருக்கிறார். நீங்க வந்த மன்னமாக அல்ல, புது சிருஷ்டியாக மாறி போக வேண்டும் நான் இருக்கிறேன். நான் கையை தூக்க சொல்ல மாட்டேன், நான் கண்ணை மூடி இருதயத்தை ஆக நேரம் இருக்கேன், உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நானும் புது சிருஷ்டியாக மாறின ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் தெளிவில் அறிந்தேன் ஆண்டவரே, நான் புதிய முறையாக மாறின ஆண்டவரே,
சொல்றாங்க, உங்களுக்காக நான் கேட்க போறேன். அன்பின் பரலோகத்துக்காகவே அருமையான நேரத்துக்காக சொல்றோம். நீங்க எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக சொல்றோம்மா. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே அன்பான சகோதர சகோதரிகள் நானும் புதுசியான விரும்புறாங்க சுவாமி. அவள் ஒவ்வொருவரையும் நீங்க கரம் பிடித்து நடத்த முடியாது கொடுத்துருக்கிறப்பா. எல்லா பழைய பாவம் முடிவு போட்டாங்க. ஒரு புதிதான சிருஷ்டியாய் மாறி இங்கிருந்து செல்லும்போது ஒரு புதிய மனுஷனை தற்கொண்டாய் செல்லுறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் தரப்பா. கரம் பிடித்து நடத்துங்க. சத்துரு தொடாதபடி ரத்த கொட்டைகள் வச்சிருப்பான். புதிய கனமயமாக செலுத்துகிறோம். இயேசு ரத்தம்